டிசம்பர் 17. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை சுமந்தவர்களாய் வாழக்கடவோம். பாளையத்திற்கு புறம்பே வெளியே அவரிடம் நாம் செல்ல கடவோம். சபையோராய் நாம் எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய மிக முக்கியமான 11வது தீர்மானத்தை குறித்து எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். அந்தப்படியே இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை குறித்து, நமக்கு இருக்க வேண்டிய சிந்தையை குறித்தும், இவ்வுலகத்தோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவை குறித்தும் இந்த வேத பகுதி பேசுகிறது. இவ்வுலகம் நம்முடைய வீடு அல்ல என்று இது நமக்கு சொல்கிறது. இவ்வுலகத்தில் வாசம் பண்ணும்படி நிலையான ஒரு இடம் நமக்கு இல்லை. இவ்வுலகம் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது. அது அவரை நகரத்திற்கு வெளியே துரத்தினது. அது அவரை நகர வாசலுக்கு வெளியே சிலுவையில் அறைந்து கொண்டது. பட்டணத்திற்கு வெளியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்ற உண்மையை வேத வசனம் எப்பொழுதுமே வலியுறுத்தி சொல்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டார். அவர் சமுதாயத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார். இவ்வுலகம் அவரை விரும்பவில்லை. இவ்வுலகம் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு நடத்தியதோ அதே விதத்தில் தான் விசுவாசிகளாகிய உங்களையும் என்னையும் நிச்சயமாக நடத்தும். இது உடனே நடக்கலாம் அல்லது நாட்கள் தள்ளி நடக்கலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். இந்த உலகம் ஏதோ ஒரு விதத்தில் அதை செய்யத்தான் போகிறது. எனவே நாம் அவரிடம் நிச்சயமாக செல்ல வேண்டும். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு நிராகரிக்கப்பட்டவராய் நிந்தை அவமானங்களை சுமந்து அவர் சென்ற இடத்திற்கு நாமும் அவருடைய நிந்தையை சுமந்தவர்களாய் செல்ல வேண்டும். எபிரேயர் நிருபத்தில் இன்னொரு இடத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மகா உன்னதமான கனமும் மகிமையும் உடையதாய் இருக்கிறது. ஆக அவருடைய நிந்தை நம்முடைய மகிமையாய் மாறுகிறது. எபிரேய நிருப ஆசிரியர் ஒரு அழகான காரணத்தை இங்கே எழுதுகிறார். அது என்ன காரணம்? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்பதுதான் அந்த காரணம். இந்த உலகம் நிரந்தரமானது என்று மற்றவர்கள் நினைக்கலாம், ஆனால் அது நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக வரப்போகும் நகரத்தையே நாம் நாடி தேடுகிறோம் என்று வசனம் சொல்கிறது. எனக்கு இந்த மொழிபெயர்ப்பு பிடித்திருக்கிறது. காரணம், நகரம் என்று சொல்கிறது அந்த குறிப்பிட்ட நகரம்தான் மெய்யான விசுவாசிகள் எல்லோரும் சென்றடைய போக இடமாக இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய வீடாக இருக்கிறது. அதுதான் மெய்யாகவே நமக்கு சொந்தமான நமக்குரிய இடமாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த உலகத்தை பின்னே தள்ளிவிட்டு உம்மை நோக்கி வரும்படி அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் நிந்தையை சுமந்தவனாய் நகரத்துக்கு வெளியே இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாஞ்சியோடு செல்லும்படி தீர்மானித்திருக்கிறேன். பாளையத்துக்கு புறம்பே நான் அவரிடம் செல்வேன். ஆமென்.